கோவை ராயல் கேர் மருத்துவமனையில் கடுமையான இதய செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட 7 வயது சிறுவனுக்கு அரிய இதய மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு புதிய வாழ்க்கை அளிக்கப்பட்டுள்ளது. பல சவால்களை கடந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த சிகிச்சையின் மூலம் சிறுவன் தற்போது முழு நலத்துடன் குணமடைந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ராயல் கேர் மருத்துவமனையில் 6-7 மாதங்களாக இந்த தர்ஷன்கிற பையனை வச்சு வைரல் ஃபீவர் வந்தது. வைரல் ஃபீவரில் காம்ப்ளிகேஷனில் ஹார்ட் அஃபெக்ட் ஆகிடுச்சு. மயோகார்டைட்டிஸ்னு ஹார்ட் மசில் அஃபெக்ட் ஆகி ஹார்ட் வீங்கி போச்சு. ஃபெயிலியருக்கு போயிட்டார். ஹார்ட் ஃபெயிலியருக்கு போயிட்டால் ஹார்ட்டு பம்ப் பண்ணாது, பிளட்டு பம்ப் பண்ணலைன்னா மற்ற ஆர்கனுக்கெல்லாம் பிளட்டு போகாது, மற்ற ஆர்கன்ஸும் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கண்டிஷனில் தான் வந்தார் மருத்துவமனைக்கு. ரெஃபர் பண்ணி ராயல் கேர் மருத்துவமனைக்கு வந்தார். ராயல் கேர் மருத்துவமனை ஒரு மல்டி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர். இங்கே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், பேங்க்ரியஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன் டிரான்ஸ்பிளான்ட்ஸும் பண்ணுறாங்க. அந்த வகையில் இது ஒரு மல்டி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்குது. த மெயின் ரீசன் ஏஜ் 7 வயசு, வெயிட் 9 கிலோ. அவருக்கு எந்த ஹார்ட் வேணாலும் எடுத்து போட முடியாது, கிடைத்தாலும் போட முடியாது. அவருக்கு மேட்ச் ஆகிற ஹார்ட் ஒன்று ஆர்கன் மேட்ச் ஆகணும், ரெண்டாவது சைஸ் மேட்ச் ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு 45 வயசு ஆனவங்க ஹார்ட் சைஸு செஸ்ட் சைஸும் பெருசாக இருக்கும். இந்த குழந்தைக்கு செஸ்ட்டே இத்தனோண்டு தான் இருக்குது, ஹார்ட் சைஸும் சின்னதாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஹார்ட்டை கொண்டு உள்ளே வைக்க முடியாது. அது ஒரு பெரிய சேலஞ்ச். அதனால வெயிட்டிங் பீரியடு நிறைய இருந்தது. அந்த வெயிட்டிங் பீரியடில் அவர் மிகவும் மோசமடைந்து எக்மோவுக்கு போயிட்டார். எக்மோவுக்கு போய் எக்மோவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு மூளைச்சாவை அடைந்தவரிடமிருந்து, அவங்களுக்கு ஒரு 25-30 வயது இருக்கலாம்னு நினைக்கிறேன், அவங்ககிட்ட இருந்து ஒரு ஆர்கன் டொனேஷன் ரிக்வஸ்ட் டிரான்ஸ்டர் மூலிமா ஆர்கன் கிடைச்சது. அந்த ஆர்கன் தான் இவருக்கு பொருத்தப்பட்டது. அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு இவர் தியேட்டருக்கு போகிறப்பவே ஒரு லங்கு வேலை செய்யல. அது இன்ஃபெக்ஷன்லாம் அந்த லங் கொலாப்ஸ் ஆகிடுது. அதனால சிங்கிள் லங்கு மட்டும்தான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தது. அந்த சிங்கிள் லங்கை வச்சே தான் 10 hours சர்ஜரி பண்ணி இந்த ஹார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ண பிற்பாடு ஹார்ட்டினோட சைஸ்னால செஸ்ட்டை க்ளோஸ் பண்ண முடியல, தைக்கணும் இல்லை, திருப்பி செஸ்ட்டை க்ளோஸ் பண்ண முடியல. அதனால அது ஒரு 10 days ஓப்பனானா அப்படியே ஓப்பனாக இருக்காது, ட்ரெஸ்ஸிங் போட்டு கவர் பண்ணி வைப்பாங்க, சில மெட்டீரியல் வச்சு இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி வச்சுருந்தது. அப்புறம் ஹார்ட் வீக்கம் குறைஞ்சி கொஞ்சம் அக்காமடேஷன் ஆரம்பித்த உடனே மறுபடியும் தேட்டரில் கொண்டு செஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தது. அப்புறம் லங் இன்ஃபெக்ஷனுக்கு அதை டீகார்டிகேட் பண்ண வேண்டியது இருந்தது. இத்தனையும் தாண்டி இந்த 7 வயது குழந்தை இன்று நல்லபடியாக நடந்து வந்ததை நாம் அனைவரும் பார்த்தோம். 9 kilos இருந்தவர் டிஸ்சார்ஜ் டைமில் 140 நாட்கள் அவர் மருத்துவமனையில் இருந்தார். 130 நாளோ 140 நாள் மருத்துவமனையில் இருந்தார். வீட்டுக்கு அனுப்புகிறப்ப அவருக்கு 11 கிலோ 2 கிலோ வெயிட் கெயின் இருந்தது. இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இப்போ வர்றப்ப 18 kilos வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுது. அதே ஹார்ட்டு நல்லா இயங்கிட்டு இருக்கிறதுனால தான் மற்ற ஆர்கனுக்கெல்லாம் நல்லா போகுது, சாப்பிட்றாரு, வெயிட் கெயின் வருது.